தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசின் தேர்வு முகமைகள் எப்போதுமே பொங்கலை குறிவைப்பது ஏன் என்று சு. வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யுஜிசி நெட் தேர்வு பொங்கல் பண்டிகையில் நடத்தப்படுவதற்கு எம்பி சு. வெங்கடேசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மத்திய அரசினுடைய தேர்வு முகமைகள் அறிவிக்கின்ற தேர்வுகள் அனைத்துமே தொடர்ச்சியாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகின்ற நாட்களில் அதே போன்று குறிப்பிடப்படுவதாக கூறி மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் தற்பொழுது ட்விட்டர் வாயிலாக ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதே ஏற்கனவே அவர் சிஏ தேர்வு இது போன்று பொங்கல் பண்டிகை அன்று வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டு பெற்றோர்கள் தரப்பிலும் பல்வேறு கண்டனங்கள் எழுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்தாங்க அதுக்கான தேர்வானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் அந்த தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கக்கூடிய யுஜிசி நெட் தேர்வுகளானது மீண்டும் அந்த ஜனவரி 3ஆம் தேதி முதலாக 16ஆம் தேதி வரைக்குமாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த யுஜிசி நெட் தேர்வு அட்டவணையில் 30 பாடங்கள் மீதான தேர்வுகள் ஜனவரி 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. ஜனவரி 14 அன்று பொங்கல், ஜனவரி 15ஆம் தேதி அன்று திருவள்ளுவர் தினம், ஜனவரி 16ஆம் தேதி உழவர் தினம் என தொடர் விடுமுறை இருக்கக்கூடிய நாட்களில் இதுபோன்ற தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன எனவும், பொங்கல் காலம் என்பது தமிழருடைய பண்பாட்டோடு உழவர் பெருமக்களின் உணர்ச்சி பூர்வமான கொண்டாட்டத்தோடும் தொடர்புடையதாகும். ஆகவே இந்த தேதிகளில் நடத்தப்படுவது மிக பெரும் சிரமங்களை தங்களுக்கும் தரும் எனவும் தேர்வர்களும் பெற்றோர்களும் தொடர்ந்து வலியுறுத்துவதன் காரணமாக இந்த தேர்வு தேதிகளை மாற்றி அமைக்குமாறு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும், அதே போன்று தேசிய தேர்வு முகமை பொது இயக்குநர் திரு பிரதீப் சிங் ஹரோலா அவர்களுக்கும் கடிதம் வாயிலாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தேதியை மாற்றம் கோரி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். தொடர்ச்சியாக மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய இது போன்ற ஒரு தேர்வுகளில் தொடர்ந்து தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மையப்படுத்தி அதுபோன்ற பொங்கல் திருவிழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய 14, 15, 16 ஆகிய தேதிகளை குறிப்பிட்டு இது போன்ற தேர்வுகள் வைப்பதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள அந்த பண்பாட்டு விழாக்கள் கொண்டாடப்படுவதில் மாணவர்களுக்கும் தேர்வர்களுக்கும் கடும் சிரமம் ஏற்படக்கூடியதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான ஒருவித மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எனவே இது போன்ற நடைமுறைகளை மத்திய அரசு கைவிட வேண்டும் எனவும், தமிழர்களுடைய பண்பாட்டு விழாக்களை கருத்தில் கொண்டு இது போன்ற மத்திய அரசு அதே போன்ற தேர்வு முகமைகள் அறிவிக்கக்கூடிய தேர்வுகளை முறையாக அறிவிக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் தரப்பிலும் தேர்வுகள் தரப்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சல்மான், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.